ஏமா காப்பி தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம்மா, ஏற்கனவே பித்து பிடிச்சு போய் அலையறேன். இதுல காஃபி டீன்னு குடிச்சா பித்தம் ஜாஸ்தி ஆகும். வர வர உங்க முகத்தை கண் கொண்டு பார்க்க முடியலம்மா. முகத்துல இருந்த அருளெல்லாம் போச்சு, இருளடிச்ச மாதிரி இருக்கீங்கம்மா. புருஷனும் பிள்ளையும் சேர்ந்து ஒரு மனசு எந்த படா படுத்துவாங்க. எனக்கு பிள்ளை இல்லைன்னு நினைச்சு நான் எப்போதும் வருத்தப்பட்டிருக்கேங்கம்மா. ஆனா நீங்க உங்க பிள்ளைகளோட படுற பாட பார்க்கும்போது நல்ல வேளை எனக்கு பிள்ளை இல்லையே நினைக்கிற மாதிரி ஆயிப்போச்சுமா. மேடம், நீயா? ஆமா நான் தான். மேடம் கூப்பிடுங்க பார்க்கணும். உன்னை அன்னைக்கே பொம்பளை பிள்ளை தான் கிராஸ்ல வந்து நிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கல. நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? மறுபடியும் வரையா? உனக்கு மண்டையில மசாலா இருக்கா இல்லையா? ஹலோ, என்னங்க ஓவரா பேசுறீங்க? நான் ஒண்ணும் தங்குறதுக்காக இடம் கேட்டு வரல. அன்னைக்கு சலான் கட்டி ஒரு பத்திராளிய கூட்டு வந்தீங்க, அது மாதிரி கூட்டு வந்திருக்கியா? இங்க வேற அன்னைக்கு சும்மா இருந்த மாதிரி இன்னைக்கு சும்மா இருக்க மாட்டேன். விளக்க மாத்து கட்டி எடுத்து திருப்பி ஐயோ, அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. யார் செல்வி? அம்மா, அந்த பையன்தாம்மா வந்திருக்கேன். பயலா? ஏ பையன் தான் நீ இல்ல வேற எதுமா? இல்ல பையன்தான். பாருங்கம்மா. என்னப்பா, என்ன வேணும் உனக்கு? அதானே, அதை கேட்காம விட்டுட்டேன். ஒருவேளை வாங்கின காசை திருப்பி கொடுக்க இவேது வந்திருக்கணும். என்னக்கா சொல்றீங்க? ஷென்பா இன்னுமா அந்த பணத்தை திருப்பி தரல? நான் உங்ககிட்ட வாங்கின மறுநாளே ஷென்பாவோட அக்கௌண்ட்டுக்கு நான் போட்டு விட்டேன்னு. வாட் அ ஷேம். என்னோட நாணயத்தை மேல இப்படி ஒரு பழியை கொண்டு வந்து சேர்த்திருக்காளே என்னோட வருங்கால மனைவி. இப்படி செய்யலாமா? என்னால இது ஜீர்ணிக்கவே முடியலக்கா. நீங்க சொல்லுங்க, இதுவே நீங்களா இருந்தா இப்படி செஞ்சிருப்பீங்களா? நானா இருந்திருந்தா என் பேரை சொல்லி நீ காசு கட்டனைக்கே விளக்கு மத்துல 2 போட்டு காசை புடிங்கிட்டு வந்திருப்பேன். பாவம் அந்த பிள்ளை, வாயிலா பூச்சி. செல்வி, பாருங்கம்மா, எவ்வளவு ஏமாத்துக்கார பையன். எப்படி பொய் சொல்றியா? பொய் சொல்ற வாய்க்கு போஜனம் கிடைக்காது. நீ சோத்துக்கு சிங்கி தாண்டி அடிக்க போறேன். செல்வி கொஞ்சம் சும்மா இருக்கியா? இது பாரு, என்னப்பா விஷயம்? வெட்டியா வராதுன்னு அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? இல்ல மேடம், ஒரு சின்ன ஹெல்ப், அதான் வந்தேன். உள்ள போய் உட்காந்து பேசுவோமே. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இங்கேயே நின்னு பேசு. தொரை உட்காந்தே பேசுவீங்களா? இது பாருப்பா, எனக்கு தலை வலிக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாம சொல்ல வந்த விஷயத்தை சட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பு. செண்பகம் இனிமேல் அவங்க மாமா வீட்டுக்கு அனுப்ப வேணாம் மேடம். அது எப்படிப்பா நான் சொல்ல முடியும்? அது அவ மாமா வீடு. அவங்க ஒத்தாசைக்கு வான்னு கூப்பிடுறாங்க. செண்பகாவோட அம்மாவும் அங்க போய் பண்ணி கொடுன்னு சொல்றாங்க. செண்பகாவும் போறா. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இது பாரு, இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் எல்லாம் ஏன் என்கிட்ட கொண்டு வர? செண்பகாவோட அம்மா கிட்ட போய் பேச வேண்டியதானே? ஐயோ, எங்க சுந்தரியத்துக்கு என்ன கண்டாலே பிடிக்காதுங்க. நானே அவங்களுக்கு போய் தான் இங்க வந்தேனே. நான் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால நீங்களே சொல்லுங்க மேடம். அவ அங்க போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என் வாழ்க்கை பிரச்சனை மேடம். என் வாழ்க்கையே போயிடும். மை செண்பாகோ, மை லைஃப் கோ. இது பாரு, நீ தமிழ்லயே பேசு. எனக்கு தமிழ் நல்லா தெரியும். புட்டகோலிங்கிஸ் தம்பி, நம்ம கேஸ். நான் ஒண்ணும் உங்களை மாதிரி படிக்காதவன் இல்ல. ஆமாமா, செண்பகா சொல்லுச்சு, வெள்ளைக்காரன் காலேஜ்ல தம்பி இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குற அளவுக்கு படிச்சுட்டு வந்திருக்கு. மேடம் பாருங்க மேடம், என்ன கிண்டல் பண்றாங்க. ஏன்பா, நீ ஏன் வராத இங்கிலீஷ்ல மல்லு கட்டுற? சரி, நீ விஷயத்த சொல்லு. செண்பகா அவங்க மாமா வீட்டுக்கு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் செண்பகாக்கு எப்படி ஒரு அத்தை பையனோ அதே மாதிரி அங்க அவங்க மாமா பையன் இருக்கான் மேடம். நான் எம்ஜிஆர்னா அவன் எனக்கு நம்பியாரா வந்துருவான்னு பயமா இருக்கு மேடம். அப்ப செண்பகா என்ன சரோஜா தேவியா? அதுக்கு என்ன இப்போ? செண்பு மேல எனக்கு ஒரு இது மேடம். அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நடுவுல இந்த பையன் வேற வந்து நூல் விட்டுட்டு இருக்கான். காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் தட்டிட்டு போயிடுவான் போல இருக்கு மேடம். நீ தான் எம்ஜிஆர் ஆச்சே, நம்பியார 4 தட்டு தட்டிட்டு சரோஜா தேவி தூக்கிட்டு போக வேண்டியதானே? இதை வந்து சொல்லி அம்மாட்ட அழுதுட்டு இருக்க மேடம். மறுபடியும் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க மேடம். அவ சரியாதான் சொல்றா. இது பாருப்பா, நீ காதலிக்கிறது காதலிக்காதது அதெல்லாம் உன் பிரச்சனை. இதுல நான் என்ன செய்ய முடியும்? செண்பகா அங்க போறதுனால தானே இதெல்லாம் நடக்குது மேடம். தயவு செஞ்சு எனக்காக செண்பகாவை அங்க அனுப்பாம இருங்க மேடம். அவ அங்க போலனா அந்த பையன் தானா அவளை மறந்துடுவா. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் மேடம். இத பாரு, முதல்ல உன்னோட ஆட்டிடியூடே எனக்கு பிடிக்கல. இந்த லவ் விஷயத்துல செண்பகாவோட அபிப்பிராயமே என்னன்னு தெரியாம அவ ஏதோ ஒரு பொம்மைங்கிற மாதிரி அவன் பறிக்க பாக்குறான். அந்த பொம்மையை எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேக்குற மாதிரி பேசுற. இது பாரு, செண்பகா பொம்மை இல்ல, பொண்ணு. இதுல எந்த முடிவை எடுக்கிறதுனால அது எடுக்கக்கூடிய அறிவுள்ள பொண்ணு. எடுக்க வேண்டிய முடிவை அவ எடுக்கணுமே தவிர அவளுக்காக நான் எப்படிப்பா எடுக்க முடியும்? நீ இந்த மாதிரி கிறுக்குத்தனமா ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வராத. கிளம்பு, எனக்கு வேலை இருக்கு.
செல்வி அம்மா. சார் போனது கேட்டு சாத்திட்டு வா. மேடம் மேடம் ஏய் நில்லு, அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல. கிளம்பு, கதவை சத்தன மூக்கு உடைஞ்சிட போகுது. ஐயா ஆபீசரு முறைக்கிறாரு. வச்சிருந்த கேரட் வெண்டைக்காய் இதெல்லாம் மத்தியானமே சாப்பிட்டுட்டோம். இப்போ உனக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்ல. எனக்கு எதுவும் வேணாமா. நீ சாப்பிடாம இருக்கியே அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லலாம்னு சொல்லி வெங்கடேஷுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். போனை எடுக்கவே மாட்டேங்கிறான். சரி போனை கொடு. அவன் தான் ட்ரை பண்ணா எடுக்க மாட்டான்னு சொன்னேன்ல. இது அவருக்கு இல்லப்பா, என் ஃப்ரெண்டு பியூலாக்கு. இப்ப போட்டு பார்க்கலாம், எடுக்கிறாளான்னு பாப்போம். ஹலோ பியூலா? பியூலா தான் பேசுறேன். நீங்க? பியூலா, நான் ஆர்த்தி. ஏ ஆர்த்தி, வாட் a சர்ப்ரைஸ். எப்படி இருக்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே, சேஃபா தானே இருக்க? இப்போதைக்கு சேஃபா தான் இருக்கும். இப்போதைக்குனா ஒரு இடத்துல தங்கி இருக்கோம். இன்னும் பிரச்சனை சால்வ் ஆகல. அது வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் தான். அது இருக்கட்டும், நான் உனக்கு ஃபோன் பண்ணது சாரி கேட்கறதுக்கு தான். எதுக்குடா சாரி? இல்ல, உங்ககிட்ட எல்லாம் சொல்லிக்காம வந்துட்டேன். நான் எதுவுமே வேணும்னு செய்யலப்பா. என் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. எதுவும் சொல்லிக்க முடியல. நீ அன்னைக்கு என் பின்னாடி வந்தப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல நீ கீழே விழுந்த. அப்ப கூட உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாம நான் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, சூழ்நிலை அப்படி இருக்கும்போது நீ என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு முதல்ல உன் மேல கோவமா தான் இருந்துச்சு. மேம் ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டாங்க. என் பொண்ணு மாதிரி நினைச்சேனே, என்கிட்ட சொல்லாம போயிட்டாலேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்புறம் நான் உங்க ஊருக்கு போய் உங்க அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிலைமை எவ்வளவு சீரியஸ்ன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. என்னது, அப்பாவை பாத்தீங்களா? ஆமா ஆர்த்தி, உன் டீட்டெயில்ஸ் எதுவுமே மேம் கிட்ட இல்ல. நீ அண்ணாதான்னு அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் உன் காலேஜ் ஐடி வச்சு டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி 2 விஷயத்துக்காக நானும் ஷென்பா உங்க அப்பாவை போய் பார்த்தோம். ஒன்று நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு, இன்னொன்று உங்க அப்பா மேம் மேலே கோவப்பட்டு ஏதாவது செய்யக்கூடாதுன்னு நினச்சிதான். போனப்புறம் தான் தெரிஞ்சுது நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு. அவரு உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காருப்பா. நாங்க போயிருந்தப்போ நீங்க ஏதோ ஆந்திரா பக்கம் போயிருக்கிறதா யாரோ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆந்திரா போய் தேடுங்கன்னு உங்க அப்பா யார்ட்டையும் சத்தம் போட்டாரு. விஷயத்த சொன்னோன்னே அப்பா அம்மா இருக்கும் போதே அண்ணாதன் பொய் சொல்லிட்டு ஏமாத்திட்டாலேன்னு மேம் ரொம்ப கோவப்பட்டாங்க. அப்புறம் நிலைமை ரொம்ப சீரியஸ்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை பத்தி ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சேஃபா இருக்கணும்னு சொல்லி மேம், செல்வி அக்கா, ஷென்பா எல்லாரும் கோயிலுக்கு போய் அர்ச்சனை எல்லாம் பண்ணிருக்காங்க. நான் என் பங்குக்கு அந்தோனியர் சர்ச்சில் போய் மெழுகுவர்த்தி ஏத்திட்டு வந்தேன். ஆர்த்தி, ஆர்த்தி என்னாச்சுன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல. ஏன்டா அழுகுற? இங்க பாரு, நாங்க எல்லாம் இருக்கிறோம். உனக்கு எதுவுமே ஆகாது. நீ நல்லா இருப்ப. பயப்படாம இரு. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா கேளு. ஒண்ணும் வேண்டாம். பின்ன ஏன் அழுகுற? முதல்ல அழுகைய நிறுத்து. நான் உங்ககிட்ட எல்லாம் பொய்ய தவிர வேற எதுவுமே சொன்னதில்ல. ஆனா அதுக்கப்புறமும் நீங்க எல்லாரும் என் மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு அழுக வந்துருச்சு. அதான். சரி பரவாயில்ல விடு. நீ என்ன வேணும்னா எங்களை ஏமாத்துன? உன் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. என்ன செய்ய முடியும்? நீ மேம் கிட்ட ஃபோன் பண்ணி பேசு. என்ன? நிச்சயமா பேசணும். அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். ஆனா நேரடியா பேசுற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. அவங்க கோவத்துல ஒரு நியாயம் இருக்கு. நான் பேச போய் அவங்க கோவத்துல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அது பழிச்சிரும். என் வாழ்க்கை பெருக்கிற நிலைமையில யார்கிட்டயும் நான் எந்த சாபமும் வாங்க விரும்பல. அதனாலதான் நான் இப்ப அவங்க கிட்ட பேசலப்பா. நீ அவங்க கிட்ட பேசிட்டு அவங்க நல்ல மூட்ல இருக்கும்போது சொல்லு, அப்ப நான் பேசுறேன். சரி ஆர்த்தி, மேம் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீ தான் தேவையில்லாம பயப்படுற. சரி, நான் மேம் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் உன்கிட்ட பேச வைக்கிறேன். சரியா? டேக் கேர்டா. சரி பியூலா, நான் வைக்கிறேன். ஓகே டியர், பை பாய். ஆர்த்தி, ஆர்த்தி, ஆர்த்தி அழாத ஆர்த்தி. நீ அழுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை.
என்ன நம்பினவங்க கிட்ட எல்லாம் நான் சொல்லாம வந்தது தப்பு தானே. அதை அழுதாவது தீர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஆர்த்தி இப்படி பின்னி பின்னி பேசுறதுனால எதுக்குமே தீர்வு கிடையாது. சமாதானம் வரு, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டேன். இல்ல மோகன், நீ போகாத ப்ளீஸ் மோகன். ஆர்த்தி ஒன்னும் ஆகாது, ஜாக்கிரதையா போயிட்டு ஜாக்கிரதையா வரேன் ப்ளீஸ். இல்ல வேண்டாம், நீ போகாத. ஆர்த்தி நான் பசி தாங்குவேன், நீ அப்படியா? உன்னை கூட்டிட்டு வந்து படுத்துற கஷ்டம் போதாதுன்னு உன்னை பட்டி போட்ட பாவம் வேற எனக்கு வேணுமா? வேண்டாம் மோகன், பரவாயில்ல, நான் பட்டினி கிடந்து பழகிக்கிறேன். நீ போகாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆர்த்தி பயந்துகிட்டு பசியோட உட்கார்ந்திருப்பியா? உனக்கு பசிக்குதா இல்லையா? சரி நீ இரு, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். இல்ல மோகன், வேண்டாம் மோகன் ப்ளீஸ். கொஞ்ச நேரம் இரு. சபா. இருட்டினதுக்கு அப்புறம் போ. சரி ஓகே. ஹாய் மேம். ஹாய். என்ன உன்னோட மங்கீஸோட காஃபி ஷாப்புக்கு போயிட்டு வரியா? எப்படி மேம் கரெக்டா சொல்றீங்க? அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, பல்பு போட்டு பிரகாசமா இருக்கு. இன்னைக்கு அனு நானும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அனு ஆண்டிய பாத்தீங்களா மேம்? ஆமா, அவகிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க வேண்டி இருந்துச்சு. நிவி வீட்ல கார் வாங்கி கொடுங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு பணம் அரேஞ்ச் பண்றது விஷயமா அனுவை பார்க்க போயிருந்தேன். அவகிட்ட லோன்ல வாங்கி தர சொல்லி கேட்டுட்டு வந்திருக்கேன். என்ன பியூலா, உடம்பு எதுவும் சரியில்லையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஏன் மேம்? இல்ல, வழக்கமா நான் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் சொன்னா நீ உடனே அதை பத்தி ஏதாவது கருத்து சொல்லுவ. இன்னைக்கு பேசாம ங்கிறியா, அதான் கேட்டேன். உங்க பொண்ணு தேவைக்கு நீங்க வாங்கி கொடுத்தா பரவாயில்ல மேம். அவ ஆசைக்கும் வெட்டி கௌரவத்துக்கும் கேக்குறா, நீங்களும் அது வாங்கி கொடுக்கணும்னு தீர்மானிச்சிட்டீங்க. இதுல நான் என்ன மேம் சொல்ல முடியும்? நான் ஏதாவது சொன்னா நீங்க உடனே உனக்கு கல்யாணம் ஆகி பொண்ணு பிறந்து அதுக்கு கல்யாணம் ஆகி அப்போ தெரியும் என்னோட வேதனைன்னு சொல்வீங்க. நீங்க சொல்ல போற பதில் என்னன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் மேம். அப்படி போடு. வர வர நீ இந்த மாதிரி ஏதாவது கருத்து சொன்னாதான் எனக்கும் பேசின மாதிரி இருக்கு. மேம், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஆர்த்தி எனக்கு ஃபோன் பண்ணா. என்னவா அவளுக்கு? நாமெல்லாம் இருக்கோமா செத்துட்டோமான்னு கேட்டாளா? சச்சே, சொல்லாம கொல்லாம போயிட்டோமேன்னு அவ ரொம்ப வருத்தப்பட்டா மேம். உங்களை பத்தி பேசினோனே அவ அழுதுட்டா. அவ்வளவு அக்கறை இருக்கிறவ சொல்லிட்டு போயிருக்கணும், இல்ல போனதுக்கு அப்புறமா ஆவது என்கிட்ட பேசியிருக்கணும். இப்ப கூட பாரு, உன்கிட்ட தானே பேசியிருக்கா, என்கிட்ட பேசலையே. இல்ல மேம், அவளுக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு தயக்கம். நீங்க கோவத்துல ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி அது பழிச்சிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு அவ பயப்படுறா. அதான் அவ எங்கிட்ட பேசினா. என்னவா, நல்லா இருக்காளா? நல்லா இருக்காளாம் மேம். ஆந்திரா பக்கம் எங்கேயோ இருக்காளாம். எங்கன்னு அவளும் சொல்லல, நானும் எங்க இருக்கேன்னு கேட்கல. அவங்க அப்பா இன்னும் தேடுறனால அவ இன்னும் ஹைடவுட்ல இருந்து வெளியில வரல மேம். உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன்னு அவ ரொம்ப வருத்தப்பட்டா. எங்க அம்மா கூட அந்த அளவுக்கு கவனிச்சுக்கல. சாரு மேம் என்ன அவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு சொன்னான். உங்க எல்லாத்தோடையும் மேம் எங்கிட்ட தான் ரொம்ப அட்டாச்மெண்ட்னு அவ சொன்னான். அவங்கள்ட்ட சொல்லிட்டு வர முடியாத சூழ்நிலைன்னு அவ ரொம்ப அழுதா மேம். அவ சொல்லாம ஓடி போயிட்டாளேங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு. என்ன செய்யறது, எல்லாம் ஒரு நேரம்தான். அவ நல்லா இருந்தா சரி. பியூலா, அவ கூட பேசணும் போல இருக்கு, ஃபோன் பண்ண. ஓகே மேம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா மேம். பிரச்சனை இன்னும் முடியாதனால அவ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கான்னு நினைக்கிறேன். அவளே மறுபடியும் கூப்பிடுவா, அப்ப நம்ம பேசிக்கலாம் மேம். கடவுள் புண்ணியத்துல அவ பிரச்சனை நல்லபடியா முடியணும். என்னோட வளர்ப்பு பொண்ணுங்கள்ல அவ தான் முதல் பொண்ணு. அவ வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்.